அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான 35வது வீடியோ இது. அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கிலேருந்து ஒவ்வொரு இயலாக போட்டுட்டு வரேன். 6 இயல் முடிஞ்சிட்டு 7வது இயலில் சிற்றகல் ஒளி மாப்போசி அவர்களை பற்றி போட்டாச்சு. இருந்தாலும் 6வது இயலில் விரிவானமும் மொழி பயிற்சியும் விட்டுட்டு நான் 7வது இயல் போட்டுட்டேன். அதனால் அது விடுபட்டதை இப்போ போடுறேன் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6வது இயலில் விரிவானம் பாய்ச்சல்ன்ற ஒரு கதை தான். அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி முன்னுரை கொடுத்துக்கிறாங்க. உண்மை கலைஞன் தன்னுடைய கலையில் முழு ஈடுபாட்டு காட்டுவாங்க. கலை நிகழ்வு மூலம் அவர்களுடைய பெருமிதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்குமா. தன்னுடைய கலைக்கு தகுந்த வாரிசு வரும்போது அவங்க மகிழ்ச்சி கொள்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு அது மட்டும் முன்னுரையில் கொடுத்துருக்காங்க. கதை என்னென்னா, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். மேலே தாளம் சவுண்டெல்லாம் கேட்குது. அழகுன்ற ஒரு சின்ன பையன் வெளியே பார்க்குறான். அப்போ யாரோ ஒரு குரங்கு மேலேருந்து மரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி பார்க்குறான். அவ்வளோ பெரிய குரங்கு இருக்காதுன்னு பார்க்குறான். அது அனுமன் வேஷம் போட்ட ஒரு மனுஷன்தான். அது கலர் கலராக உடம்புலலாம் கலர் பூசிக்கிட்டு அனுமன் மாதிரி வால் ஒன்று கட்டி வச்சுட்ருக்குறாங்க. இடுப்பில் வால் கட்டிட்டு குதித்து குதித்து ஆடிட்டு காலை தூக்கி தூக்கி வதச்சி ஆடுவான். அப்புறம் அங்கே ஒரு கடையில் வாழைப்பழ தார் இருக்கும். அதில் இருக்கிற பழங்களெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பான். அப்புறமா பந்தல் மேலே ஏறி குதிக்கிறது, அப்புறம் வாலில் நெருப்பு கட்டிக்கிட்டு ஓடுறது ஓடி வர்றது, இது மாதிரியெல்லாம் பார்த்ததும் இந்த அழகுன்ற அந்த பையனுக்கு ஒரே ஆர்வமாக ஓடி போய் கிட்ட பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த அனுமன் எல்லா இதுவும் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு தூண் பக்கத்தில் சாஞ்சு உட்காருவார். அங்கே போய்ட்டு இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ நீ ஆடுறியான்னு கேட்டதும் ஆமான்னு தலையாட்டுவான். சரி ஆடு அப்படின்னு சொன்னோடனே அவருடைய அந்த வாள் எடுத்து கட்டிட்டு ஆடுவான் அதே மாதிரி. அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். அதுதான், அது வேற ஒன்றும் இல்லை, சுருக்கமாக தான் இருக்குது. அதாவது ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்றதுக்காக தனக்கு தன்னுடைய ஆட்டத்தை ஆடுறதுக்கு அந்த ஆட்டத்துக்கான ஒரு வாரிசு அப்படின்னு நினச்சிப்பார். அதுதான் அந்த கதையில் பாய்ச்சல்ன்றது. அவன் பாஞ்சு பாஞ்சு எகிரி குதித்து கத்தி ஆடுறது தான், அது வேறு ஒன்றும் இல்லை. அதில் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வினாவிட கதையில் கேட்குற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அந்த கதை எழுதினவர் அவரை பற்றி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், வினாவிடைக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுபவன் உண்மை கலைஞன். உண்மை கலைஞன் ஒருவனின் மகிழ்ச்சி எப்பொழுது அளப்பரியது ஆகிறது? தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு வருகிற போது. இதெல்லாம் முன்னுரையில் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின். பாய்ச்சல் கதையின் ஆசிரியர் சா கந்தசாமி. இதுதான் கதாசிரியரை பற்றி வந்துட்டோம். இப்போது இந்த பாய்ச்சல் கதையினுடைய ஆசிரியர் சா கந்தசாமி. அதுக்கடுத்தது சா கந்தசாமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். பாய்ச்சல் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தக்கையின் மீது 4 கண்கள். அதில் அந்த தொகுப்பு வருது. அந்த தொகுப்புலேருந்து தான் ஒரு சிறுகதை பாய்ச்சல்ன்றது. சிறுகதை தொகுப்பு இது, தக்கையின் மீது 4 கண்கள்ன்றது. சா கந்தசாமி எழுத்துலகில் புகழ்பெற காரணமாக இருந்த புதினம் சாயாவனம். நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அதில் எழுத்துலகில் ரொம்ப புகழை வாங்கி கொடுத்தது இவருக்கு சாயாவனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சா கந்தசாமி அவர்களின் எந்த புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்றதுன்னா விசாரணை கமிஷன். அவருடைய விசாரணை கமிஷன்ற நூலுக்கு அவருக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க. 8வது கொஸ்டின். சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றார்? சுடுமண் சிலைகள் அப்படின்ற அந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருது பெற்றார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியவர் சா கந்தசாமி. கேட்கலாம், கந்தசாமி எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார்? எப்படி எல்லாமே மாற்றி மாற்றி நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்போ இவர் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். புதினன்றது கொஞ்சம் பெரிய கதையாக இருக்கும். சிறுகதைன்றது சின்ன கதை. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலிய புதினங்களை எழுதியவர் கந்தசாமி. இப்போது கந்தசாமி எழுதிய புதினங்களில் ஒன்றுன்னு இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சால் தான் இதில் எது கொடுப்பாங்கன்னு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சால் நம்ம எழுதிட முடியும். அதனால தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். இல்லை நான் ஒன்று மட்டும் இதில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க,
கந்தசாமி எழுதிய நூல்களில் ஒன்று, தொலைந்து போனவர்களும் கொடுத்துட்டு வேறு வேறு ஆப்ஷன் கொடுத்து படிச்சுன்னு போனீங்கன்னா, அடுத்து அவங்க சூரிய வம்சம் கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் தொலைந்து போனவர்கள் இல்லை, சூரிய வம்சம் யார் எழுதுனாங்கன்னு தெரியாமல் போயிடும். அதனால தான் அவர்கள் எழுதிய நூல் எல்லாத்தையுமே நான் கொஸ்டின் ஆன்சர் அப்போ கொடுத்துருவேன். அவங்க இந்த 3 நூலில் எது கொடுத்தாலும் இந்த நூலை எழுதியவர்னு கந்தசாமின்னு சொல்லிடலாம் நீங்கள். அல்லது கந்தசாமி எழுதிய நூல்களில் ஒன்றுன்னு இதை எதை கொடுத்தாலும் சொல்லிட முடியும். அதனால தான் நான் எல்லா நூலையுமே கொடுத்துட்ருக்கேன். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, இந்த புதினங்களெல்லாம் எழுதியவர் கந்தசாமி. நிறைய எழுதியிருக்காரு, ஆனால் இது குறிப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்ற தலைப்பில் ஒரு கொஸ்டின் எல்லாத்துலேயுமே இந்த விரிவானத்துக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் எல்லா ஏழுலையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த ஏழில் 2 லைன் கொடுத்துட்டு இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றது, எந்த ஊருக்கு குறிக்குது, அது மாதிரி கொஸ்டின் எல்லாத்துலேயுமே பின்னாடி இருக்கும் உங்களுக்கு விரிவானத்துக்கு பின்னாடி. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர், இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில். இந்த தொண்டின்னு இது குறிப்பிடுறது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டி. மொழிபெயர்ச்சி அடுத்தது அவ்வளோதான். அதில் அந்த கொஸ்டின் மட்டும்தான், அவரை பற்றி கொஸ்டின் தான், எழுத்தாளரை பற்றி. இதில் பாய்ச்சலுக்கு விரிவானத்துக்கு அடுத்த மொழிபெயர்ச்சி போயிடலாம். அதில் எப்போவுமே வந்து படித்து சுவைக்க அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழில். அதில் கலைஞரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கலைஞர் வந்து இலக்கியத்துக்கு என்னென்ன பண்ணார், கடிதங்கள், திரைக்கதை வாசனம் இதெல்லாம் எழுதினார் இல்லையா, இதெல்லாம் எழுதியிருக்காரு. குறள் ஓவியம் எழுதுனது, அப்புறம் திருவள்ளுவருக்கு சிலை அமைச்சது, இதில் கன்னியாகுமரியில் சிலை அமைச்சது, திருவள்ளுவர் கோட்டம் கட்டினது, அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டா நீங்களே எழுதிடுவீங்க அது கொடுக்கும்போது. அதனால் அதை விட்டுட்டேன் நான். அடுத்து வந்து இது வந்து தொடர்களை அறிவோம் தொடர்ந்து செய்வோம் மொழியாளர்களை. அடுத்தது டிரான்ஸ்லேஷனுக்கு அடுத்து இதுதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு தனிச்சொற்றொடர், இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் நிறைய இது மாதிரி கொஸ்டின்லாம் தான் வரும் உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இதில் வந்து இப்படியே நேரடியாக கேட்பாங்கன்னு இல்லை, எப்படி கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் வந்து இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்து தான் நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வரப்போ. இங்கே பாருங்கள், தனிச்சொற்றொடர்னால் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை வந்து மாற்ற சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாகும். ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையை கொண்டு முடியும். எழுவாய்ன்றது செய்கிறவங்க ஒருத்தராகவும் இருக்கலாம், இல்லை 2 பேராகவும் இருக்கலாம். ஒரு பயனிலை ஒன்று மட்டும்தான், அது தனிச்சொற்றொடர். ஞாபகம் வச்சுங்க, எழுவாயை பற்றி நமக்கு கவலை இல்லை. இதில் ஒரே பயனிலை, ஒரு சொற்றொடரில் ஒரே ஒரு பயனிலை இருந்துச்சுன்னா அது வந்து தனிச்சொற்றொடர்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், மேரி தனிச்சொற்றொடரில் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருக்கலாம், ஆனால் பயனிலை ஒன்று மட்டும் இருக்கணும். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தனிச்சொற்றொடர்னால் பயனிலை ஒன்று இருக்கணும். இங்கே மேரி பேருந்துக்காக காத்திருக்கிறது ஒரே செயல் தான். மேரியும் கனகாவும் செய்கிறது ஒரே செயல் தான். ஏறினர், பேருந்தில் ஏறுறாங்க 2 பேரும். அதனால் இதுவும் தனிச்சொற்றொடர் தான். அப்போ எதை வச்சு நம்ம தனிச்சொற்றொடர் கண்டுபிடிக்கணும்னா, செயல் வந்து எத்தனை இருக்குது இல்லைன்னு பார்க்கணும். ஒரே செயல் தான். இது ஒரு தனிச்சொற்றொடர், இது ஒரு தனிச்சொற்றொடர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சொற்றொடர் பார்த்தோம். இப்போ தொடர் சொற்றொடர் பார்க்கலாம். தொடர் சொற்றொடர்னால் எப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள், அதாவது செயல் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் இருக்கும் அந்த தொடரில். இப்போ பாருங்கள், இனியா பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார். அப்போது 3 செயல் வருது. இனியா வந்து பேச்சு போட்டியில் பங்கேற்கிறது ஒன்று, வெற்றி பெறுறது ஒன்று, பரிசை தட்டி போகிறது ஒன்று, 3. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அரைப்புள்ளி பயன்படுத்தணும். ஒருத்தரே தொடர்ந்து 2-3 செயல் செய்யும்போது அரைப்புள்ளினா இப்படி மேலே ஒரு புள்ளி வச்சு கீழே கம்மா மாதிரி போடுறது. பாருங்கள், பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார், ஃபுல் ஸ்டாப் கடைசியில். இது மாதிரி வர்றது வந்து தொடர் சொற்றொடர். இதுவும் பாருங்கள், இங்கே அன்வர் அரங்கிற்கு வந்து நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். இதுலேயும் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் 3 செயல் இருக்குது. ஆனால் இங்கே ஏன் அரைப்புள்ளி போடல, காற்புள்ளி போட்டுக்கிறாங்கன்னா, இங்கே அன்வர் அரங்கிற்கு வந்தார், நாடகம் பார்த்தார் அப்படின்னா வந்து அரைப்புள்ளியாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே அதை விட சுருக்கமாக வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார், அதனால் கம்மா மட்டும் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து தொடர் சொற்றொடர் தான். நம்ம இதில் பார்க்க வேண்டியது, இதெல்லாம் நம்ம எழுதும்போது பயன்படுத்துறது கம்மா, இது அரைப்புள்ளியெல்லாம். ஆனால் இதில் வந்து செயல் எத்தனைன்னு பார்த்து தான் நம்ம அது என்ன சொற்றொடர்னு கண்டுபிடிக்கணும். வந்து பார்த்து மகிழ்ச்சி அடையுது 3 செயல் வந்துடுச்சு. ஒன்றுக்கு மேற்பட்டது வந்தாவே அது வந்து இது தொடர் சொற்றொடர் தான்.
அடுத்து கலவை சொற்றொடர். கலவை சொற்றொடரில் ஒன்று முற்று பெற்றதும் ஒன்று முற்று பெறாத 2 இது இருக்கும். முதன்மை தொடர் ஒன்று இருக்கும், துணை தொடர் ஒன்று, 2ம் சேர்ந்தது தான் வந்து கலவை. பாருங்கள், கருத்து முதன்மை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறாத துணை தொடரும் கலந்து வரும். 2ம் கலந்து வர்றது தான் கலவை. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும், அப்படியே சொல்லும்போது புரியாது. பாருங்கள், மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். அப்போ வந்து இதில் கொட்டி கொண்டிருந்தாலும்னா அது முடியாத மாதிரி இருக்குது. பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான்னு முடியுது. அப்போது இது வந்து முதன்மை வந்து பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான்றது தான் முதன்மை. மழை கொட்டி கொண்டிருந்தாலும்ன்றது வந்து துணை. இப்போ பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான்றது வந்து முதன்மை தொடர். மழை கொட்டி கொண்டிருந்தாலும் முடியாமல் இருக்கிறது வந்து துணை தொடர். முடிஞ்சிட்டது வந்து முதன்மை தொடர். முடியாமல் கொட்டி கொண்டிருந்தாலும் அப்படின்னும்போது அது வந்து துணை தொடர். இப்படி வர்றது கலவை தொடர். இப்போ வினாவிடைக்கு வந்துட்டோம். அவங்க தொடர்கள் கொடுத்துட்டு அதில் அடைப்புக்குள்ளே கொடுத்து அது மாதிரி மாற்ற சொல்கிறாங்க. தொடர்களை அடைப்புக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தாள். இப்போது இதில் 2 தனிச்சொற்றொடர் 2 இருக்குது. அழைப்பு மணி ஒலித்தது, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, அதனால் இது ஒரு தொடர் தனியாக முடிஞ்சிடுச்சு. கயல்விழி கதவை திறந்தாள். இப்போ இது ஒரு தனி இது ஒரு தனி சொற்றொடர், இது ஒரு 2 தனி சொற்றொடர் இருக்குது இந்த தொடரில். இதை வந்து கலவையாக மாற்றணும், கலவை சொற்றொடராக மாற்றணும். ஒன்று வந்து முடியாத மாதிரி இருக்கணும், ஒன்று வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கணும். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். அப்புறம் இது முடியாமல் இருக்குது, துணையாக இருக்குது. இது அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். இப்போ இது துணையாகவும் இது முதன்மையாகவும் இருக்குது. அதனால் இது வந்து கலவை. அதாவது ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது கலவையில், நடுவில் அதாவது இது மாதிரி முற்றுப்புள்ளி வரக்கூடாது. ஒலித்ததுன்றது ஒலித்ததால் துணை இதாக மாற்றணும், இதை துணை தொடராக மாற்றி கமா போட்டுருணும். அதுதான் அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். இது மாதிரி வர்றதெல்லாம் கலவை சொற்றொடர். இப்போ இதில் என்ன மாற்ற சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி இதில் சொற்றொடரில் 2வது கேள்வி இது. இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இது தனித்தனியாக 3 சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், இது ஒரு தனி சொற்றொடர். அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார், முடிச்சிட்டாங்க, இது ஒரு தனி சொற்றொடர். அப்புறம் புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார், இது ஒரு தனிச்சொற்றொடராக 3 தனிச்சொற்றொடராக இருக்குது. இதை வந்து தொடர் சொற்றொடராக மாற்றணுமா, தொடராக வர மாதிரி மாற்றணும். இப்போது இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அரைப்புள்ளி போடணும். நம்ம ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுல்ல, வரிசைப்படுத்தினார்னு அங்கே அரைப்புள்ளியை வச்சுட்டு இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். அரைப்புள்ளி போட்டால் முற்றுப்புள்ளி வச்சா அவ்வளோதான், இந்த வாக்கியம் முடிஞ்சிடுச்சு இதோட, அது அடுத்ததுக்கு போயிடும்னு அர்த்தம். அதனால் இங்கே அரைப்புள்ளியானால் இன்னும் தொடர்ந்து எதோ வருது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதை தொடராக மாற்றும்போது இங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, இதுவும் அரைப்புள்ளி தான். எப்பவுமே வந்து தனி வாக்கியத்தில் தான் ஃபுல் ஸ்டாப் வரும், தொடர் வாக்கியத்தில் அரைப்புள்ளி வரும், கலவை வாக்கியத்தில் கமா வரும். இப்போ பாருங்கள், இங்கே இது கமா, அது இதில் வந்து தொடர் வாக்கியத்தில் கூட கமா வரலாம். இப்போ நம்ம இந்த வந்துச்சுல்ல, வந்து மகிழ்ந்து அப்படி அது மாதிரி வந்தாலும். இங்கே பாருங்கள், இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அரைப்புள்ளி, புத்த அடுக்குகளில் அடுக்கினார், கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார், முற்றுப்புள்ளி லாஸ்ட்டில். இது மாதிரி வர்றது வந்து இது தனித்தனியாக இருந்தது, நம்ம தொடர் வாக்கியமாக மாற்றிட்டோம். அதுதான் இது தனி வாக்கியம், அதை 3 தனி வாக்கியமாக இருக்கிறத ஒரே வாக்கியமாக தொடர் வாக்கியமாக நம்ம மாற்றிட்டோம். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின் பாருங்கள். கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார், கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். அப்போது இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப், இது ஒன்று 2 தனி சொற்றொடராக இருக்குது. இது வந்து கலவை சொற்றொடராக மாற்றணும். அப்போ வந்து இங்கே ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது. அப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும்னா, கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்ததால் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். இங்கே கொண்டு வாழ்ந்ததால், அது வாழ்ந்தமையால் அப்படின்னு துணை சொற்றொடராக இதை மாற்றி இது முதன்மை ஒன்று போட்டு கலவையாக மாற்றிட்டோம். பாருங்கள், முரசொலியேட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர். இது வந்து தனி சொற்றொடராக மாற்றணும். இது கலவையாக ஒரே இதாக இருக்குது, ஒரு சொற்றொடராக, அதை வந்து தனி சொற்றொடராக மாற்றணும் தனித்தனியாக. பாருங்கள், கலைஞர் முரசொலியேட்டை கையெழுத்து இதழாக தொடங்கினார், இது ஒன்று.
அவற்றை வார இதழாக்கினார். அதுக்கடுத்தது பின்பு நாளேடாக்கினார். அப்போது 3 இதாக வந்து நம்ம பிரிச்சுட்டோம், தனித்தனி சொற்றொடர் ஆக்கிட்டோம். ஒரே சொற்றொடரை 3 தனி சொற்றொடராக மாற்றிட்டோம் 3 செயல் இருந்ததுனால. அடுத்து பாருங்கள், ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இது வந்து கலவையாக இருக்குது. அதை வந்து தனிச்சொற்றொடராக மாற்றணும். ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இது வந்து ஒரே ஒன்று கலவையாக ஒன்றா இருந்ததை தனியாக 2ஆக மாற்றிட்டோம் நம்ம. அதாவது 2 பயனிலையும் தனித்தனி வாக்கியத்தில் கொண்டு வந்துடணும். மின்விசிறி நின்றது ஒன்று, தடைப்பட்டது ஒன்று. இங்கே வந்து என்னது, நின்றவுடன் அப்படின்னு இது துணையாக, இது முதன்மையாக வச்சு கலவையாக இருக்குது. அது வந்து நம்ம தனியாக மாற்றிட்டோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொல்லாக மாற்றி எழுது. இதில் வந்து உங்களுக்கு புதிர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இந்த பாருங்கள், கோல்டு பிஸ்கெட்டு யூஸ் பண்ணி வெயிட் இது மாதிரி பாருங்கள். உங்களிடம் 7 பிஸ்கெட்டுகள் உள்ளது. அதில் 1 மட்டும் எடை குறைவானது. உங்களிடம் உள்ள ஒரு தராசை இருமுறை மட்டும் யூஸ் பண்ணி வெயிட் குறைந்த பிஸ்கெட்டை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பிறமொழி சொற்கள் என்னென்னு அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற தமிழ் சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, இதில் இருக்கிற பிறமொழி சொற்களை கண்டுபிடிச்சி நம்ம தமிழ் சொல்லாக மாற்றணும். அது மட்டும்தான். அதனால் இவ்வளோ பெருசாக கொடுப்பாங்கன்னு இல்லை, அந்த சொற்கள்லாம் வர மாதிரி சின்னதாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இது புக்கில் இருக்கிறது, அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எதுவும் விடுபடக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு பிஸ்கெட்டுகளை வையுங்கள். 2 தட்டுகளும் ஈக்குவலாக இருந்தால் கையில் உள்ள பிஸ்கெட் வெயிட் குறைவானது. அதாவது 7 இருக்குது இல்லையா, 3 3ஆக வைக்கும்போது 2த்துலேயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கையில் இருக்கிறது தான் குறைவானதுன்னு முடிவு பண்ணிடணும். பட் ஒரு பக்கம் தராசு தட்டு உயர்ந்தால் அதில் உள்ள 3 பிஸ்கெட்டுகளில் ஒன்று வெயிட் குறைவானது. அந்த 3 பிஸ்கெட்டுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தட்டுகளிலும் ஒரு பிஸ்கெட்டை போட்டு இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் வந்து எது வந்து பிறமொழி சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோடு போட்டேன். அடுத்த கேள்வி அது. அப்போது இப்பத்தியுள்ள பிறமொழி சொற்களை எழுதி தமிழ் சொற்களையும் கண்டுபிடி. அதுதான் கேள்வி. பாருங்கள், பிறமொழி சொற்கள் கோல்டு பிஸ்கெட்டு, அதுக்கு தங்கக்கட்டி யூஸ் பண்ணினா பயன்படுத்தி, வெயிட் எடை, ஈக்குவலாக சமமாக, பட் ஆனால், எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை, ரிப்பீட் செய்து மறுபடியும் செய்து அல்லது மீண்டும் செய்து, ஆன்சர் விடை, ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள், நன்றாக செய்யுங்கள். இதுதான் வந்து இதில் இருக்கிறதுக்கு எல்லாமே. ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்புறம் அது கண்டுபிடிச்சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போடுங்க. நான் வந்து இங்கே எழுதி எது வருதுன்னு சொல்லி எழுதிட்டேன். அடுத்து ஒரு பார்ட் இருக்குது, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் யார் இவர்லேருந்து கூட நிறைய கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இந்த இதில் வந்து இப்போது மொழிபெயர்ச்சியில் கொடுத்துட்ருக்காங்க இது யார் இவர்ன்றது. அதனால் நான் கேள்வி பதிலை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த கேள்வி பதிலெல்லாம் சேர்த்து படிக்கும்போது அவர் யார் இவரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டடை நா. முத்துசாமி என்கிற கலைஞாயிறு. கூத்துப்பட்டடைன்றது வந்து அந்த ஊர், அதாவது அவங்க அந்த கூத்து நடத்துகிற இடமா இருக்கும். அதனால் நா. முத்துசாமி என்கிற கலைஞாயிறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேளை இது ஆப்ஷனில் கூத்துப்பட்டடை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் இது வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கூத்துப்பட்டடை முத்துசாமியும் வேறையாக இருக்குமா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது இல்லையா. அதனால தான் நா. முத்துசாமின்னு கொடுத்தாலும் சரி, கலைஞாயிறுன்னு கொடுத்தாலும் சரி, கூத்துப்பட்டடை நா. முத்துசாமினாலும் இதே தான். அதனால தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன். கூத்துப்பட்டடை நா. முத்துசாமி என்கிற கலைஞாயிறு. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே எமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் நா. முத்துசாமி. முத்துசாமி மட்டும் கொடுத்தாலும் சரி, கலைஞாயிறுன்னு கொடுத்தாலும் அதே தான். நா. முத்துசாமி என்கிற கலைஞாயிறு இவர். நாடகத்தில் பயன்படுத்தப்படும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் நா. முத்துசாமி என்கிற கலைஞாயிறு. நா. முத்துசாமி நாடகங்கள் பெரும்பாலும் பேசிய கருத்துக்கள், சமூக அரசியல் மாற்றங்கள். அவருடைய நாடகத்தில் நிறைய சமூக அரசியல் மாற்றங்களை பற்றி தான் இருக்கும். நா. முத்துசாமி என்கிற கலைஞாயிறு பெற்ற விருதுகள்: இந்திய அரசின் தாமரை திரு விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. நா. முத்துசாமி அவர்களின் நாடகங்கள் நடத்தப்பட்ட இடம் வந்து இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் நடத்தப்பட்டன. அதாவது நாடகம்னாவே உங்களுக்கு முத்துசாமி ஞாபகத்து வரணும். யார் இவரில் இந்த விஷயம்லாம் தான் கொடுத்துருக்காங்க.
இந்த நாடகங்கள் எங்கெங்கே நடந்தது, அவர் இந்த இது என்ன பண்ணார், இந்த கொஸ்டின் ஆன்சராக கொண்டு வந்துக்கிறது எல்லாம் ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் பேராகிராஃப் சொல்லிவிட்டு கொஸ்டின் கேட்பேன். அப்போ உங்களுக்கே ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் நீளமாக போகுது வீடியோ, அதனால் கொஸ்டின் ஆன்சராகவே கொடுத்துட்டேன் நான். அடுத்த கொஸ்டின் போகலாம். மொழி பயிற்சியில் மொழி ஆல்பம் முடிஞ்சிடுச்சு. இப்போ மொழியோடு விளையாடு. இதில் வந்து தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்கள் எண்ணங்களால் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. வானம் டேஸ் தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. எண்ணங்களை வண்ணங்களால் நிரப்புகன்னா இதெல்லாம் நிறம் வர்றதா இருக்கும். வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. இங்கே கருக்க வரணும். இந்த இதில் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் கொடுக்கும்போது கீழே தான் கொடுப்பாங்க, அதனால் நான் அப்படி கொடுத்துருக்கேன். அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி நிறம் நம்ம வந்து இங்கே சேர்க்கணும். டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறார்கள், வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் டேஸ் புல்வெளிகளில், புல்வெளினாவே எப்படி இருக்கும், பச்சை. கதிரவனின் டேஸ் வெயில் பரவி கிடக்கிறது, அதுக்கு பச்சை. அடுத்து கதிரவனின் டேஸ் வெயில்ன்றது மஞ்சள். வெயிலில் அலையாதே உடல் டேஸ் என்ன சொல்லுவாங்க, வெயில் அலையாத உடல் கருக்கும் தான் சொல்லுவாங்க, கருக்கும். அப்போ இது எல்லாமே நிறத்தில் வரணுன்றதுக்காக இப்படி கொடுத்தது. அடுத்தது வந்து என்ன கொஸ்டின்னா, பொருத்தமானவற்றை சொற்பேட்டியிலிருந்து எழுதுக. இது மாதிரி ஒரு பெட்டியில் ஆன்சரெல்லாம் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதில் பொருத்தமானது எதுன்னு நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். பாருங்கள், விரட்டாதீர்கள் பறவைக்கு, இதில் எது சரியாகும்னு பார்த்துனே வரணும். இது பறவைக்கு வந்து மரம் வீடு, அதுலேயும் பாருங்கள் குழப்பற மாதிரி மரம் வீடு ஒன்று, மர வீடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பறவைக்கு மரமே வீடு தான், மர வீடு இல்லை, மரமே வீடு தான், அதனால் மரம் வீடு செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த மர வீடு அடுத்தே வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு. மனிதர்கள் தான் மர வீடு கட்டுவாங்க, பறவைக்கு மரமே வீடு. அதனால் பறவைக்கு வரும்போது மரம் வீடுன்னு போடணும், மனிதருக்கு வரும்போது மர வீடு போடணும், வரக்கூடாது. இது மாதிரி தான் சின்ன வித்தியாசம் இருக்கும், அதை பார்த்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாருங்கள், இந்த ஆன்சரெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பாக்ஸில் நம்ம அதுக்கு பொருத்தமாக எடுத்து எழுத வேண்டியது தான். காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும் கவிழும் என்பது, அவிழும்ன்றது வந்து மலரும், அந்த மலர் இதழ் வந்து விரியும் இல்லையா, அதுதான் அவிழும். மொட்டாக இருக்கிறது அப்படியே அவிழும், அதனால் அதை செலக்ட் பண்ணணும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும், அந்த பூ மேலே வந்து வண்டுகள் கவிழ்ந்து தேன் குடிக்கிறதுக்காக கவிழ்ந்துட்டுருப்போம், அதுதான் அது. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். அந்த மலைமுகட்டில் போய் மேகம்லாம் தங்கிட்டுருக்கும் ஒரு இடத்துல, அதை பார்க்குற மனசு வந்து அதை விட்டு பக்கம் போகவே வராது, மனசு வராது, தயங்கி நிற்கும் அங்கே. அதுதான் பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும், அந்த இடத்த விட்டு செல்றதுக்கு தயங்குமா. வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்வர்னா தோற்பவர் மீண்டும் வெல்வர், இதை தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர். அதை பார்க்குறவங்க அதை தத்துவமாக எடுத்துக்கிட்டு முயற்சி செய்வாங்களாம். அதை பார்ப்பவர் இங்கே தோற்பவர், இங்கே பார்ப்பவர். கைத்தட்டலே கவிஞருக்கு டேஸ் விருது மாதிரி அவங்களுக்கு, அவையோரின் ஆர்வமே அவருக்கு விருந்து மாதிரி. அப்போது கைத்தட்டல் விருது, அவையோரின் பார்க்குறவங்களுடைய ஆர்வம் தான் அவங்களுக்கு விருந்து. அதுக்கடுத்தது வந்து அகராதியில் காண்க. இது வந்து இதில் டிக்ஷனரியில் கண்டுபிடிக்கிறது, மீனிங் கண்டுபிடிக்கிறது. தமிழ் டிக்ஷனரி கூட இருக்குது, தமிழ் அகராதி, அதுதான் டிக்ஷனரி தான் தமிழ் அகராதி. தாள்ன்றது வந்து நாக்கு, உளுவை புலி ஒரு வகை மீனும் இருக்குது. அகவுதல்னா மயில் எழுப்பும் ஒலி, மயில் கத்துறது வந்து மயில் அகவுன்னு தான் சொல்லுவாங்க. அது அழைத்தல்ன்றதும் ஒரு பொருள் இதுக்கு, அகவுதல்னா. ஏந்தெழில்னா வீரம் நிறைந்த தலைவன் ஒன்று, அரசன் ஒன்று, ரெண்டு பொருள். அனிமைனா அருகில் அல்லது பக்கத்தில், ரெண்டு அதுக்கும். அது அனிமைனா அண்மைன்னு ஞாபகம் வச்சுங்க, அருகில் பக்கத்தில். கலைச்சொல் அறிவோம், இதுலேருந்து கூட நிறைய கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் ஒன்று கேட்டிருக்காங்க, இப்பயும் சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ப்ளே ரைட் நாடக ஆசிரியர், அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ப்ளே திரைக்கதை, அப்புறம் ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி, கதை சொல்லினா கதை சொல்பவர். அஸ்தட்டிக்ஸ் அழகியல், முருகியல்னும் ஒரு பேர், அழகியல்னாலும் முருகியல்னாலும் ஒன்று தான். அதுக்கடுத்தது பாருங்கள், அறிவை விரிவு செய்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அறிவியரிசை எல்லா எல்லையும் பின்னாடி கொடுப்பாங்க. அதாவது 3 நூல்கள் எழுதினவங்க பேர். தக்கையின் மீது 4 கண்கள் இப்போ தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நான் கந்தசாமி அவர்கள். திருக்குறள் கலைஞர் உரை கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். நாட்டார் கலைகள் அது எழுதினவர் வந்து ஆ.கா. பெருமாள் அவர்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சிட்டகல்லூலிக்கு அப்புறம் என்னென்னா ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். முன்னாடி வீடியோலாம் பாருங்கள். தேங்க்யூ.